அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மாலை நேரம் வெளியே தூறல் மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டின் முன்னிருக்கும் பிவிசி கூரையில் மழை துளிகள் விழும் சத்தம் அமைதியை கலைத்து கொண்டிருந்தது. சந்திரன் சோஃபாவில் அமர்ந்து தனது மகள் வைசாலியுடன் விளையாடி கொண்டிருந்தான். 8 வயதான வைசாலி சிரித்துக்கொண்டே தனது பொம்மையை அப்பாவிடம் காட்டி விளையாடி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சமையலறையிலிருந்து பிரேமா சாப்பாடு ரெடியாகிடுச்சு, வைசாலியை கை கழுவ வைத்து கூட்டிட்டு வாங்க என்று சொன்னாள். சரி என்று சந்திரன் பதில் சொல்லி எழுந்திருக்க டிங் டாங் என்று வீட்டின் காலிங் பெல் ஒலித்தது. இந்த நேரத்தில் யாரு என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே சந்திரன் கதவின் அருகே சென்றான். வெளியில் மழை அதிகரித்து கொண்டிருந்தது. கதவின் மேலிருக்கும் சிறிய கண்ணாடி வழியாக பார்க்க முயன்றான். ஆனால் வெளிச்சம் மங்கலாக இருந்ததால் யார் என்று சரியாக தெரியவில்லை. சந்திரன் மெதுவாக கதவை திறந்தான். கதவு திறந்த அடுத்த நொடி அவன் முழு உடலும் உறைந்து போனது. அவனுடைய கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. மூச்சே நின்றுவிட்டது போல நின்றான். கதவின் வெளியே 7 வருடங்களுக்கு முன்பு இறந்து போனதாக நினைத்த அவனுடைய முதல் மனைவி நின்று கொண்டிருந்தாள். மழையில் நனைந்த முகம், கண்களில் அதே பழைய பாசம், உதட்டில் நடுங்கும் சிரிப்புடன் சந்திரன் என்று அவள் மெதுவாக அழைத்தாள். அந்த குரல் அவனுடைய இதயத்தை கிழித்தது போல இருந்தது. நந்தினியா என்று அவன் தடுமாறினான். அடுத்த நொடியே அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. பல வருடங்களாக தேடி கிடைத்த மனிதரை பார்த்த மகிழ்ச்சியில் அவள் நேராக வந்து அவனை கட்டிக்கொண்டாள். ஏங்க, நான் உங்களை மீண்டும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன் என்று கதறினாள். சந்திரனின் கைகள் நடுங்கின. அவன் இன்னும் நம்ப முடியாமல் நின்றான். இறந்து போனவள் உயிரோடு வந்து தன்னை அணைத்து கொண்டிருக்கிறாள் என்பதே அவனுக்கு கனவு போல இருந்தது. அவளது உடலின் வெப்பம் உண்மையை உணர வைத்தது. அவனுடைய கண்களில் தானாகவே கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. இது எப்படி சாத்தியம்? நீ உயிரோடு இருக்கியா என்று அவன் உடைந்த குரலில் கேட்டான். அவள் அவனை இறுக பிடித்தபடி அழுது கொண்டே தலையசைத்தாள். அந்த நேரத்தில் யாருங்க வந்திருக்காங்க என்று உள்ளே இருந்து பிரேமாவின் குரல் கேட்டது. சில வினாடிகளில் பிரேமா வெளியே வந்தாள். கதவின் அருகே நின்று கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்தவுடன் அவளது கால்கள் அப்படியே நின்று விட்டது. சந்திரன் வேறொரு பெண்ணை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவுடன் பிரேமாவின் கண்களிலும் அதிர்ச்சி தெரிந்தது. ஏனெனில் அந்த முகத்தை அவள் புகைப்படத்தில் பலமுறை பார்த்திருக்கிறாள். சந்திரனின் முதல் மனைவி, 7 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட நந்தினி. பிரேமாவின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் இறந்து போனவள் உயிருடன் திரும்பி வந்த அதிர்ச்சி, மற்றொரு பக்கம் தன்னுடைய கணவனின் வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழைந்து நிற்கும் முதல் மனைவி என்று பிரேமா வார்த்தைகளின்றி நின்றாள். அந்த வீட்டின் காற்றே கனமாக மாறியது. சந்திரன் மெதுவாக திரும்பி பிரேமாவை பார்த்தான். அவனுடைய கண்களில் குழப்பம், அதிர்ச்சி, குற்ற உணர்ச்சி எல்லாமே கலந்திருந்தது. பிரேமா மட்டும் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் மெதுவாக கண்ணீர் தேங்க ஆரம்பித்தது. சந்திரனை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்த நந்தினி மெதுவாக தனது முகத்தை உயர்த்தினாள். அந்த நேரத்தில் அவளது பார்வை கதவின் அருகே அமைதியாக நின்று கொண்டிருந்த பிரேமாவின் மேல் விழுந்தது. முதலில் அவள் கவனித்தது பிரேமாவின் கண்களில் இருந்த அதிர்ச்சியை. அதற்கு பிறகு அவளது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலி. மங்கலான விளக்கொளியில் அந்த தங்கத்தாலி தெளிவாக மின்னியது. நந்தினியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மெதுவாக மறைய ஆரம்பித்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. இது என்று அவள் மெதுவாக முனகினாள். அவளது பார்வை பிரேமாவின் நெற்றியில் நின்றது. பிரேமாவின் நெற்றியில் தெளிவாக குங்குமம் இருந்தது. அந்த ஒரு நொடியிலேயே உண்மை முழுவதும் அவள் மனதில் இடிந்து விழுந்தது. அவள் மெதுவாக சந்திரனிடமிருந்து விலகினாள். சந்திரா என்று உடைந்த குரலில் அழைத்தாள். சந்திரன் தலைகுனிந்து நின்றான். அவனுக்கு வார்த்தைகளே வரவில்லை. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று நந்தினி நடுங்கும் குரலில் கேட்டாள். அந்த கேள்வி வீட்டின் அமைதியை கிழித்தது போல இருந்தது. பிரேமா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் பதட்டத்தில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டிருந்தது. சந்திரன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய அமைதியே பதிலாக மாறியது. நந்தினியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது.
நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணமா என்று அவள் வேதனையுடன் கேட்டாள். நந்தினி நான் என்று சந்திரன் ஏதோ சொல்ல முயன்றான். பேசாதே என்று அவள் கத்தினாள். அந்த குரலில் ஏமாற்றமும் உடைந்த காதலும் கலந்திருந்தது. நான் இறந்துட்டேன்னு நினைச்சியா? அதனால இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டியா என்று அவள் அழுதபடி கேட்டாள். அந்த நேரத்தில் சிறிய காலடி சத்தம் கேட்டது. அம்மா என்று மழலை குரல் ஒலித்தது. வைசாலி ஓடி வந்து பிரேமாவின் கால்களை கட்டி கொண்டாள். அம்மா, எனக்கு பசிக்குது என்று அவள் மழலை குரலில் சொன்னாள். அந்த காட்சியை பார்த்த நந்தினியின் இதயம் அப்படியே நின்றது போல இருந்தது. அவள் மெதுவாக குழந்தையை பார்த்தாள். பிறகு பிரேமாவை பார்த்தாள். மீண்டும் சந்திரனை பார்த்தாள். உனக்கு குழந்தையும் இருக்கா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். சந்திரன் கீழே குனிந்தான். நந்தினி திடீரென கோபத்தில் நடுங்க ஆரம்பித்தாள். என்னடா இது? நான் உயிரோட போராடிக்கிட்டு இருந்தேன், நீ இங்க குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கியா என்று அவள் கதறினாள். பிரேமாவின் கண்களிலும் கண்ணீர் தேங்கியது. அவள் எதுவும் பேசவில்லை. நந்தினியின் பார்வை மெதுவாக அந்த குழந்தையின் முகத்தில் நிலைத்தது. அந்த குழந்தை பயத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தது. சிறிய கண்கள், அப்படியே சந்திரனின் முக அமைப்பு. ஆனால் அந்த குழந்தையின் வலது கன்னத்தில் இருந்த சிறிய மச்சத்தை பார்த்த நொடி நந்தினியின் உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் அதிர்ச்சியில் ஒரு படி முன்னே வந்தாள். அவளது கைகள் நடுங்கின. சந்திரா என்று அவள் மெதுவாக அழைத்தாள். இந்த மச்சம் என்று குழந்தையின் கன்னத்தை காட்டினாள். சந்திரனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. நந்தினி திடீரென மூச்சு வாங்க முடியாமல் தடுமாறினாள். நம்ம குழந்தைக்கும் இதே இடத்துல தான் மச்சம் இருந்துச்சு என்று அவள் அழுதாள். பிரேமா அதிர்ச்சியுடன் சந்திரனை பார்த்தாள். நந்தினி மெதுவாக குழந்தையின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தாள். உன் பேரு என்னம்மா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். வைசாலி என்று குழந்தை மெதுவாக சொன்னது. அந்த பெயரை கேட்டவுடன் நந்தினியின் கண்களில் இருந்த கண்ணீர் கட்டுப்பாட்டை இழந்தது. ஏனெனில் அந்த பெயரை அவள்தான் 7 வருடங்களுக்கு முன்பு தேர்வு செய்திருந்தாள். பெண் குழந்தை பிறந்தா வைசாலின்னு பெயர் வைப்போம் என்று ஒரு நாள் சந்திரனிடம் சொல்லி இருந்தாள். நந்தினி அதிர்ச்சியில் சந்திரனை பார்த்தாள். இது நம்ம குழந்தையா என்று உடைந்த குரலில் கேட்டாள். சந்திரன் கண்ணீருடன் தலையசைத்தான். அந்த நொடி நந்தினியின் உலகமே சுழன்றது போல இருந்தது. தான் இறந்து விட்டதாக நினைத்து கணவன் வேறு திருமணம் செய்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கிறது. அதுவும் இன்னொரு பெண்ணை அம்மா என்று அழைத்து கொண்டு அவளுடைய மடியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நந்தினி கதறி அழ ஆரம்பித்தாள். வீட்டின் காலில் கனமான அமைதி நிலவியது. மழை சத்தம் மட்டும் வெளியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. யாரும் பேசவில்லை. நந்தினி சோஃபாவின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவளது கண்கள் முழுவதும் சிவந்திருந்தது. பிரேமா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றாள். அந்த வார்த்தையை கேட்டதும் சந்திரன் திடுக்கிட்டான். பிரேமா என்று அவன் அழைத்தான். ஆனால் அவள் அவனை பார்க்கவில்லை. இப்போ இந்த வீட்டில் அவங்க தான் இருக்கணும். நான் இருந்தா இன்னும் பிரச்சனையாகும். 2 நாட்களில் நல்ல முடிவாய் எடுங்க என்று மெதுவாக சொன்னாள். அவளது குரலில் கோபமில்லை, ஆனால் மிகப்பெரிய வலி இருந்தது. சந்திரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவன் மெதுவாக நீ எங்கேயும் போக வேண்டாம் என்றான். பிரேமா சிரிக்க முயன்றாள். உங்க வாழ்க்கையில் முதல்ல வந்தவங்க அவங்க தான். நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் என்றாள். அதை கேட்ட நந்தினியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்பியது. பிரேமா உடனே உள்ளே சென்று ஒரு சிறிய பையை எடுத்து வந்தாள். அவள் வைசாலியின் உடைகளை எடுத்து போட்டாள். எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்த வைசாலி, அம்மா எங்கே போறோம் என்று கேட்டாள். பிரேமா அவளை தூக்கி கொண்டு பாட்டி வீட்டுக்கு போறோம் என்று மெதுவாக சொன்னாள். பிரேமா கதவின் அருகே வந்தாள். அவளுடன் வைசாலியும் இருந்தாள். அந்த நேரத்தில் நந்தினி திடீரென்று எழுந்தாள். அவளது கண்கள் குழந்தை மீது நிலைத்திருந்தது. வைசாலி என்று மெதுவாக அழைத்தாள். குழந்தை திரும்பி பார்த்தது. நந்தினி மெதுவாக அவளிடம் வந்தாள். இங்கே வாமா என்று கைகளை நீட்டினாள். அவளது குரல் முழுவதும் தாய்ப்பாசத்தால் நடுங்கியது. நான் நான் உன்னை கொஞ்சிக்கலாமா என்று கண்ணீருடன் கேட்டாள். குழந்தை வைசாலி குழப்பத்துடன் அவளை பார்த்தது. அவளுக்கு அந்த முகம் புதிது, அந்த குரல் புதிது. நந்தினி இன்னும் ஒரு படி முன்னே வந்தாள். நான் உன்னோட என்று சொல்லிக்கொண்டே அவள் குழந்தையை தொட முயன்றாள். அடுத்த நொடி வைசாலி பயந்து போய் பிரேமாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அம்மா என்று அழுதபடி அவளது தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள்.
வைசாலியின் செயல் நந்தினியின் இதயத்தை கிழித்தது. அவள் அப்படியே நின்று விட்டாள். தன்னுடைய சொந்த குழந்தையே பயந்து வேறொருவரை அம்மா என்று பற்றி கொள்கிறது. அதை தாங்க முடியாமல் அவளது கண்களில் கண்ணீர் வெடித்தது. என் குழந்தைக்கு என்னை தெரியல என்று அவள் உடைந்த குரலில் முனகினாள். சந்திரன் கண்களை மூடிக்கொண்டான். அவனாலும் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. பிரேமாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக வைசாலியின் தலையை தடவினாள். வீட்டை விட்டு வெளியே நடந்தாள். சந்திரன் அமைதியாக நின்றான். நந்தினி மட்டும் கதவின் அருகே நின்று கொண்டு தன்னுடைய குழந்தை தன்னை விட்டு தூரமாக செல்வதை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நொடி ஒரு தாயின் இதயம் முழுவதும் உடைந்து போயிருந்தது. அந்த இரவு சந்திரனுக்கு அந்த வீடு வெறுமையாகவே தோன்றியது. மழை நின்றிருந்தது. ஆனால் அவனுடைய மனதுக்குள் மட்டும் புயல் அடித்து கொண்டிருந்தது. நந்தினி அமைதியாக ஒரு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவள் அழுது கொண்டே இருந்தாள். தன்னுடைய குழந்தை தன்னை அடையாளம் தெரியாமல் போன வேதனை அவளை உள்ளுக்குள் சிதைத்து கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் சந்திரன் ஹாலில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தபடியே மேலே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக அவன் மனதுக்குள் வந்து கொண்டிருந்தது. 7 வருடங்களுக்கு முன்பு நந்தினியுடன் வாழ்ந்த நாட்கள் அவனுடைய வாழ்க்கையின் அழகான காலம். சந்திரன் எங்கு சென்றாலும் அவள் அவனுடன் இருப்பாள். அப்போது வைசாலிக்கு 1 வயது. ஒரு நாள், எப்பவுமே வீட்டிலேயே இருக்கிறோம், எங்காவது சுற்றுலா போகலாம் என்று நந்தினி குழந்தை போல கேட்டாள். அவளுடைய ஆசைக்காக சந்திரன் உடனே சம்மதித்தான். மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு அழகான ஊருக்கு அவர்கள் சென்றார்கள். அங்கு ஓடும் ஆறு, பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று அனைத்தும் நந்தினியை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றியது. சந்திரா, இங்கே பாரு, எவ்வளவு அழகா இருக்கு என்று சிரித்தபடி அவள் ஓடினாள். அந்த சிரிப்பு இன்னும் சந்திரனின் காதுகளில் ஒலித்தது. அன்றைய மாலை அவர்கள் ஆற்றங்கரையில் இருந்தார்கள். நந்தினி தண்ணீரில் கால்களை நனைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அதிகமா உள்ள போகாதே என்று சந்திரன் எச்சரித்தான். எனக்கு நீச்சல் தெரியுமே என்று சொல்லி சிரித்தாள். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. மலைப்பகுதியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. வேகமாக வந்த தண்ணீர் நந்தினியை இழுத்து சென்றது. நந்தினி என்று சந்திரன் கதறினான். அவன் ஆற்றுக்குள் குதித்தான். ஆனால் அந்த வேகமான நீரில் அவளை பிடிக்க முடியவில்லை. நந்தினி தண்ணீரோடு அடித்து செல்லப்பட்டாள். சந்திரா என்று அவள் அலறிய குரல் மட்டும் அவன் காதில் விழுந்தது. அதற்கு பிறகு அவளை காணவில்லை. 3 நாட்கள் சந்திரன் பைத்தியக்காரன் போல தேடினான். காவலர்கள், மீட்புக்குழு, ஊர்க்காரர்கள் எல்லோரும் தேடினார்கள். ஆனால் நந்தினி கிடைக்கவில்லை. இவ்வளவு தண்ணீர் அவங்களை அடிச்சிட்டு போயிருக்கு, உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை என்று காவலர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டபோது சந்திரனின் உலகமே இருண்டு போனது. மனதை கல்லாக்கி கொண்டு அவன் வீடு திரும்பினான். அப்போது வைசாலி 1 வயது குழந்தை என்பதால் அம்மாவை தேடி அழுது கொண்டே இருந்தாள். இரவு முழுக்க தூங்காமல் அழும் குழந்தையை பார்த்து சந்திரனும் அழுவான். அந்த நாட்களில் அவன் உயிரோடு இருந்ததே குழந்தைக்காக மட்டும்தான். சில மாதங்கள் கழித்து நந்தினியின் அம்மாவும் சந்திரனின் அம்மாவும் அவனை வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், நீ இப்படி தனியா இருக்க முடியாது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்று தினமும் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் சந்திரன் கோபப்பட்டான். நந்தினி இருந்த இடத்துல இன்னொருத்தியை வைத்து பார்க்க என்னால் முடியாது என்று உறுதியாக சொன்னான். அவனுடைய மனதில் நந்தினி மட்டும்தான் இருந்தாள். ஆனால் காலம் செல்ல செல்ல வைசாலியின் ஏக்கம் அதிகரித்தது. மற்ற குழந்தைகள் அம்மா என்று அழைப்பதை பார்த்து அழுவாள். சந்திரன் வேலைக்கு சென்றால் குழந்தையை கவனிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், இந்த குழந்தைக்காக ஒரு பெண் அவசியம் என்று. 1 வருடம் கழித்து அவர்கள் பிரேமாவை பற்றி பேசினார்கள். பிரேமா ஏற்கனவே திருமணமானவள். ஆனால் திருமணமாகி 2 வருடத்தில் குழந்தை பிறக்கவில்லை என்பதற்காக அவளுடைய கணவரும் மாமியாரும் அவளை கொடுமைப்படுத்தி இறுதியில் விவாகரத்து செய்து வீட்டை விட்டு விரட்டிவிட்டார்கள். அவள் அமைதியான பெண், அதிகம் பேச மாட்டாள். வைசாலியை முதல் நாள் பார்த்தவுடனே அவளது கண்களில் பாசம் தெரிந்தது. அதனால்தான் சந்திரன் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தான். ஆனால் திருமணமான முதல் 6 மாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வெறும் பெயருக்கு மட்டும் கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தது. சந்திரன் மனதளவில் நந்தினியை விட்டு வெளியே வரவில்லை.
பிரேமாவும் அதை புரிந்து கொண்டு அவனை வற்புறுத்தவில்லை. இருவரும் மரியாதையோடு மட்டும் வாழ்ந்தார்கள். ஆனால் மெதுவாக வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. வைசாலிக்காக இருவரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவருடைய வலியை மற்றொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சந்திரன் அமைதியாக இருந்த நாட்களில் பிரேமா அவனை கவனித்து கொண்டாள். பிரேமா உடம்பு சரியில்லாமல் இருந்தால் சந்திரன் அவளை பார்த்து கொண்டான். அறியாமலேயே இருவருக்குள்ளும் ஒரு பாசம் உருவானது. அதற்கு பிறகு பிரேமா வைசாலியை தனது சொந்த குழந்தையைப் போலவே வளர்த்தாள். அப்படிப்பட்ட பிரேமா தானாகவே கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாள். சந்திரன் கண்களை மூடிக்கொண்டான். நான் இப்போ யாருக்கு என்ன பதில் சொல்வது என்று அவன் மனதுக்குள் உடைந்து போனான். அந்த இரவு முழுவதும் சந்திரனுக்கு தூக்கம் வரவில்லை. 2 நாட்கள் அந்த வீட்டில் யாராலும் நிம்மதியாக பேச முடியவில்லை. நந்தினி அமைதியாகவே இருந்தாள். அவள் அதிகம் பேசவில்லை. ஆனால் அவளது கண்களில் இருந்த வலி மட்டும் ஒவ்வொரு நொடியும் தெரிந்து கொண்டே இருந்தது. நந்தினி மனதுக்குள் ஒரு முடிவு எடுத்திருந்தாள். சந்திரன் முழுவதும் குழப்பத்தில் இருந்தான். பிரேமா இல்லாத வீடு வெறுமையாக இருந்தது. 2 நாள் கழித்து மாலை வீட்டின் கதவு மெதுவாக திறந்தது. பிரேமா உள்ளே வந்தாள். அவளது கையில் சிறிய பை இருந்தது. உடன் வைசாலியும் இருந்தாள். குழந்தை வீட்டுக்குள் வந்தவுடன் ஓடிச் சென்று தனது பொம்மைகளை எடுத்துக்கொண்டாள். சந்திரன் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை உணர்ந்தான். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. பிறகு சந்திரன் நந்தினியிடம் மெதுவாக கேட்டான். நீ எப்படி உயிரோட என்று நடுங்கிய குரலில் கேட்டான். நந்தினி ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். அவளது கண்கள் மெதுவாக கலங்கின. அந்த நாள் ஆற்றுல அடிச்சிட்டு போனப்போ ஒரு பெரிய கல்லில் என்னோட தலை மோதி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஒரு கிராமத்தில் இருந்த சில பேர் என்னை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. நான் பல மாதங்கள் கோமால தான் இருந்தேன். அவளது குரல் மெதுவாக நடுங்கியது. கண் திறந்தப்போ எனக்கு யாரையுமே தெரியல. சந்திரனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பழைய நினைவுகள் முழுக்க மறந்து விட்டது. என் பேரு கூட தெரியாம இருந்தேன். போன மாசம்தான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்கள் நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. அவள் மெதுவாக சிரித்தாள். ஓ முகம், நம்ம குழந்தை, நம்ம வீடு, அதுக்கப்புறம்தான் உங்களை தேடி வந்தேன் என்றாள். விதி இவ்வளவு கொடுமையாக விளையாடுமா என்று அவனுக்கு தோன்றியது. அவன் மெதுவாக சொன்னான். நான் குழந்தைக்காகத்தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வைசாலிக்கு ஒரு அம்மா வேணும்னு என்று இழுத்தான். நந்தினி அமைதியாக தலையசைத்தாள். அவள் மெதுவாக திரும்பி பிரேமாவை பார்த்தாள். அவள் அருகில் சென்று பிரேமாவின் 2 கைகளையும் பிடித்து கொண்டாள். என் கணவரையும் என் குழந்தையையும் நான் இல்லாத போது இவ்வளவு அன்பாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்றாள். பிரேமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்படி சொல்லாதீங்க என்று அவள் அழுதபடி சொன்னாள். நந்தினி மெதுவாக தலையசைத்தாள். இந்த வீட்டில் என் நினைவுகள் மட்டும்தான் வாழ முடியும். நான் வாழ முடியாது. என் கணவரை பொறுத்தவரை இன்று நீங்கள்தான் முக்கியம். நான் எப்போவோ இறந்து போயிட்டேன். நீங்கள் எனக்கு துரோகம் செய்யலை. காலம்தான் நமக்கு சதி பண்ணிடுச்சு. நான் திரும்பி வந்த நேரம் ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஆனால் உங்களை மீண்டும் பார்த்ததே எனக்கு போதும். அந்த வார்த்தைகள் அனைவரின் இதயத்தையும் நொறுக்கியது. நந்தினி மெதுவாக வைசாலியின் அருகே சென்றாள். குழந்தை அவளை பார்த்தது. இந்த முறை குழந்தையின் முகத்தில் பயமில்லை. நந்தினி மெதுவாக மண்டியிட்டு அமர்ந்தாள். வைசாலி என்று அழைத்தாள். குழந்தை அருகே வந்தது. அவள் மெதுவாக குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டாள். நல்லா இருக்கணும் என்று கண்ணீருடன் சொன்னாள். பிறகு பிரேமாவை பார்த்தாள். அந்த பார்வையிலேயே தனது குழந்தையை அவளிடம் ஒப்படைத்து விட்டாள். சந்திரன் அவளை தடுக்க முயன்றான். நந்தினி போகாத என்றான். ஆனால் அவள் மெதுவாக தலையசைத்தாள். இனி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைதியாக சொல்லிவிட்டு திரும்பி நடந்தாள். கதவு திறந்தது. வெளியில் மாலை நேர காற்று இதமாக வீசியது. நந்தினி மெதுவாக வீட்டை விட்டு வெளியே சென்றாள். ஆனால் அவள் உடைந்து போன பெண்ணாக இல்லை. புதிய நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பப் போகும் ஒரு கம்பீரமான பெண்ணாக நடந்தாள். நந்தினி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் ஒரு உறுதி இருந்தது. சந்திரனும் பிரேமாவும் கதவின் அருகே நின்றபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. நந்தினி தூரமாக நடந்து சென்றாள். மெதுவாக அந்த மழைமூட்டமான மாலைக்குள் மறைந்து போனாள். நந்தினியின் முடிவு சரியா? உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்.
நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.